بسم الله الرحمن الرحيم. மேலும் அவர்கள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் குறித்தும் நபிகள் நாயகத்தினுடைய போதனைகளும் விளக்கங்களும் அவசியம் என்பதை வலியுறுத்தக்கூடிய திருமறை குர்ஆனுடைய சான்றுகளையும் மீதத்தை இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் அவர்கள் இன்றைக்கு இவர்கள் என்ன வாதத்தை எடுத்து வைக்கிறார்களோ, ஒரு இறை தூதருடைய போதனை தேவையில்லை என்று சொல்கிறார்களோ, இதே போன்று நபிகள் நாயகத்தின் காலத்திலும் சில வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டது. யாருடைய விளக்கமும் இல்லாமல் நேரடியாக நாங்களே வேதத்தை பார்த்து புரிந்து கொள்வதற்கு வசதியாக இறைவன் எங்களுக்கு வேதத்தை வழங்கினாள். யார் வழியாகவும் வழங்காமல் நேரடியாக எங்களுக்கு இறைவன் ஒரு புத்தக வடிவத்திலே வழங்கிவிட்டால் நாங்கள் அப்படியானால் இறை நம்பிக்கை கொண்டு முஸ்லிம்களாக மூமின்களாக மாறிவிடுவோமே என்று நபிகள் நாயகம் காலத்தில் வாழ்ந்த மக்களை கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ் வழி திறந்து கொடுக்காமல் அவர்கள் கோரிக்கை வைத்தாலும் கூட, நாங்கள் முஸ்லீம் ஆகிறோம், ஈமான் கொள்ளுகிறோம், எங்களுக்கு புத்தக வடிவத்துல வேதத்தை கொடு, மேலிருந்து ஒரு புத்தகத்தை எங்களுக்கு இறக்கி கொடு என்று கேட்டால் கூட அல்லாஹ் அவர்களின் கோரிக்கையை அலட்சியப்படுத்திவிட்டு, நீ ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்கவில்லை என்றாலும் சரி நான் ஒரு தூதர் வழியாகத்தான் தருவேன், வேண்டுமென்றே அல்லாஹ் ஒரு தூதர் வழியாக நமக்கு தருவதற்கு முயற்சி செய்கிறான். திருமறை குர்ஆனிலே அதை இறைவன் பேசுகிறான். 4வது அத்தியாயம் 153வது வசனத்திலே சொல்லுகிறான், யஸ்அலுக அஹ்லுல் கிதாப், வேதக்காரர்கள் உம்மிடத்திலே கேட்கிறார்கள், அன்துனஸ்ஸில அலைஹிம் கிதாபம் மினஸ் ஸமா, வானத்திலிருந்து அவர்கள் மீது ஒரு புத்தகம் ஒரு வேதம் இறக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். வானத்திலிருந்து நேரடியா எங்களுக்கு ஒரு புக்கை தந்துட்டா போதுமானது, நாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இறைவனுடைய விதியில் அப்படி இல்ல, இதை நினைச்சு நீங்க வருத்தப்பட தேவையில்லை, இப்படி எல்லாம் கேட்கிறாங்களே, நம்மளை உதாசீனப்படுத்துறாங்களே என்ற எண்ணம் உங்களுக்கு வர தேவையில்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய கோரிக்கையை புறக்கணிப்பதை பார்க்கிறோம். இறை தூதருடைய வழிகாட்டுதல் தேவையில்லை என்று சொன்னா இவங்க ஈஸியா கேட்கிறாங்க. அவர் வேணா இப்படி கொடுப்பான்னா கொடுத்தவொன்னு நம்புறங்கிறான், ரொம்ப ஈஸி தானே. வேதம் கொடுக்கப்படுறதனுடைய நோக்கம் என்ன? அதனை யார் கரத்திலே கொடுக்கப்படுகிறதோ, எந்த சமுதாயத்திலே அது வழங்கப்படுகிறதோ அந்த மக்கள் அதை பார்த்து படிப்பினை பெற்று வாழ்க்கையை திருத்திக் கொள்ள வேண்டும். இப்ப நேரடியா நீ தான் நாங்க திருத்திக்கிறோம்னு சொல்றாங்க, ஈஸியா எல்லாம் தந்துடலாம்ல, எதுக்கு தலையை சுத்தி மூக்க தொடணும்ல? இங்கிட்டு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற ஒரு கையில ஒரு பொருளை கொடுக்கணும், நேரடியா முன்னாடி இப்படி தூக்கி கொடுக்கறது எப்படி? இப்படித்தான் நான் வாங்கிக்கிறேன்னு ஒருத்தர் சொல்றாரு, அது ஈஸியாவும் இருக்குது. ஆனா அதை விட்டு அவர் பின்னாடி ஊடி போய் கையை சுத்திக்கிட்டு அவர் கையில கொடுக்கணும்னு என்ன தேவை வந்துச்சு? அல்லாஹ் அப்படித்தான் கொடுக்கறான், நேரடியா கொடுக்காம. அவங்க கையில கொடுத்தா வாசிக்கணும்னு சொல்றான், சொன்னாலும் வேண்டாம். ஏன்னா உன்னால நேரடியாக அதை புரிந்து கொள்ள இயலாது முழுமையாக. சில வசனங்களை நேரடியாக புரிந்து கொள்ள முடியும், இன்னும் பல வசனங்களை முழுமையாக விளங்கிக் கொள்வதற்கு ஒரு விளக்க உரை தேவை, ஒரு வழிகாட்டு நெறிமுறை தேவை. வெறுமனே வார்த்தைகளில் சொன்னால் மாத்திரம் உனக்கு போதாது. நீ அறியாத பிள்ளை தெரியாம கேட்கிற, நீ கேட்கறன்றக்காண்டி நானும் கொடுத்தா, ஒரு சின்ன பிள்ளை விளையாட்டுக்கு பொம்மை வாங்கி கேட்கும், 50 ரூபாய் இருக்கும் வாங்கி கொடுப்போம். அதே சின்ன குழந்தை ஒரு அழகான கத்தியை பார்த்துட்டு 5 ரூபாய் கத்தியை கேட்கும், வாங்கித்தானே வாங்கி கொடுப்போமா? புள்ள தெரியாம கேக்குது, விவரம் புரியாம கேக்குது, பாக்குறதுக்கு பலபலன் இருக்கேன்னு கேக்குது, ஆனா வாங்கி கொடுத்தா அதுக்குதான் டேஞ்சரு. அது தன்னைத்தானே அதை வைத்து தற்கொலை செய்து கொள்வதற்கு, தன்னுடைய உடலை கீறி கிழித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு 5 ரூபாய் கத்தியை வாங்கி கொடுக்க மாட்டோம், 50 ரூபாய் பொம்மையை வாங்கி கொடுப்பேன். நமக்கு தெரியுது பிள்ளைக்கு எது தேவை, எதை கொடுத்தால் பிள்ளைக்கு பயன் கிடைக்கும் என்பதை உணர்ந்த காரணத்தினால் அதற்கு தகுந்தாற் போன்று நாம் வாங்கி கொடுக்கிறோம். அந்த அடிப்படையில் அவர்கள் கேட்டாலும் இறை தூதல் இல்லாமல் எங்களுக்கு ஒரு வேதத்தை தாய் என்று கேட்டால் கூட அல்லாஹ் அவர்களின் கோரிக்கையை அலட்சியப்படுத்திவிட்டு இறை தூதர் வழியாகத்தான் தருவேன் என்று நமக்கு ஒரு இறை தூதரிடத்திலே வேதத்தை கொடுத்து அவர் வழியாக நம்மிடத்திலே இறைவன் வேதத்தை தருவதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்னும் அந்த காலத்துல ரசூலுல்லாஹ் காலத்துல மட்டும் இல்ல, அதுக்கு முந்தி வந்த நபிமார்களுடைய காலத்திலே எல்லா நபிமார்களையும் அந்த சமுதாயத்திலே வாழ்ந்த ஒரு குறிப்பிட்ட சாரார் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று மறுத்தார்களே, நிராகரித்தார்களே, இவர் சொல்றது நாங்கள் கேட்க மாட்டோம் என்று எதிர்த்தார்களே, ஒவ்வொரு நபிக்கும் அப்படிப்பட்ட எதிர்ப்பாளர்கள் இருந்தார்கள். எல்லா நபியினுடைய காலத்திலேயும் அந்த நபியை விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் இருந்தார்கள். அந்த நபியை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னதற்கு மிக முக்கியமான காரணங்கள்ல ஒரு காரணம் என்னவென்றால், ஒரு மனிதரையா நமக்கு அல்லாஹ் தூதரா அனுப்பினான், நம்மள மாதிரிதானே இருக்கிறார், அவருக்கு நமக்கு என்ன வித்தியாசம், இவர் சொல்றது நம்ம எதுக்கு கேட்கணும்,
என்ற உணர்வு அவர்களை நபிமார்களோடு நெருங்காமல் தள்ளி வைத்தது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். 25வது அத்தியாயத்தினுடைய 7வது வசனத்திலே பேசுகிறான். காலு மாலி ஹாதர் ரசூல், அவங்க எல்லாம் சொல்றாங்க, என்ன ரசூல் இவர், என்ன தூதர் இவர், ஏகுலு தாம் எம்ஷி பில் அஸ்வாத், நம்மை போன்று உண்ணுகிறார், நம்ம மாதிரி கடை வீதிகள் நடக்கிறாரு, இவர் என்ன தூதர்னு இறைவனிடமிருந்து வந்தங்கிறாரு. லவ்லா உன்சிலா அலைஹி மலக்குன், இவரிடத்திலே இவரோடு ஒரு மலக்கு, ஒரு வானவர் இறக்கப்பட்டிருக்க கூடாதா? அவ் யகூன ஆகும் நதீரா, அந்த வானவர் இவரோடு சேர்ந்து எச்சரிக்கை செய்யக்கூடாதா? வானவர் ஒருத்தர் சொல்லி இருக்கா, அப்பன் சரின்னு ஒத்துக்கலாம். மலக்கு வரட்டும், என்ன மனுஷன் அனுப்பி இருக்கிறான், நம்மள மாதிரி தானே இருக்கிறாரு, நம்மள மாதிரி தானே சாப்பிடுறாரு, அவர் நம்மளை விட என்ன பெரிய வித்தியாசமா நமக்கு தெரிகிறாரு, நம்மள மாதிரி குடும்பம் நடத்துறாரு, நம்மை போன்று அவருக்கும் உடலிலே வலி ஏற்படுகிறது, நம்மை போன்று மனஜல தேவை இருக்கிறது, நம்மை போன்று மறதி இருக்கிறது, நம்மை போன்று தூக்கம் இருக்கிறது, நம்ம மாதிரி எல்லாமே இருக்கிற ஒரு மனிதர் நமக்கு எப்படி இறைவனிடமிருந்து செய்தியை வாங்கி தர்றது? அதை ஏத்துக்க முடியாது. ஒரு மலக்கு வரட்டும், ஒரு வானவர் வரட்டும், உண்மையிலே ஒரு இறை தூதருடைய போதனை விளக்கம் தேவையில்லை என்றால் அல்லாஹ் அப்படி அனுப்பிடலாம் தானே. சரி, என்ன வேலை, புத்தகத்தை கொடுக்கிற வேலை தானே, குர்ஆனை மட்டும் உலகத்துக்கு தர்ற வேலை தானே, அது மலக்கு கொடுத்தா என்ன, மனுஷன் கொடுத்தா என்ன? குர்ஆனை கொடுத்து குர்ஆனுக்கு விளக்கம் கொடுக்கணும்னா ஒரு மனுஷர் வரணும். வெறும் குர்ஆனை மட்டும் கொடுத்துட்டு ஒரு பேப்பர்ல ஒரு செய்தி எழுதி கொடுத்து விடுறிய, அந்த செய்தியை ஒரு ஆள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். அதுக்கு பெரிய படிச்சு PhD முடிச்சு எம்பில் படிச்சு பட்டம் வாங்கின ஒருத்தர் கையில அந்த துண்டு சீட்டு எழுதி மளிகை கடைக்கார கொடுத்து விடுவீங்களா? அதுக்கு எதுக்கு PhD படிச்சவன் வீட்டுல இருக்கிற 5 வயசு பிள்ளை கையில கொடுத்து அவங்களுக்கு போய் கொடுத்துட்டு வந்துருவான். விளக்கம் கொடுக்கணும்ன்ற தேவை இருந்தால்தான் இதுல இந்த மேட்டர் எழுதி இருக்கிறேன், கொண்டு போய் கொடுக்கிற ஆளுக்கு புரியாது, நீ கொஞ்சம் விவரமான ஆளு, நீ கொண்டு போய் கொடு, உன்ட சந்தேகம் கேட்பான், அந்த சந்தேகத்தை நீ நிவர்த்தி பண்ணிட்டு வரலாம். அப்பதான் ஒரு தூதருடைய தேவை ஏற்படுகிற பொழுதுதான் அதுக்கு தகுந்த மாதிரி ஆள் அனுப்புவோம். இப்ப நாமளே இவ்வளவு அறிவோடு செயல்படுகிற பொழுது அறிவாளிகளுக்கெல்லாம் அறிவை வழங்கிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அறிவுக்கு பங்கம் வருகிற விதமாக ஒரு காரியத்தை செய்வானா? விளக்கம் தேவையில்லாத நேரத்தில் ஒரு மலக்க பிடிச்சி அனுப்பி இருக்கலாம். ஆனா அல்லாஹ் சொல்றான், அனுப்ப மாட்டேன், நான் இந்த மனிதர்களுக்கு விளக்கம் கொடுக்கிறதுக்கு ஒரு தூதரை மலக்கிலிருந்து அனுப்ப மாட்டேன். வலவு ஜஅல்நாஹு மலக்கன் லஜஅல்நாஹு ரஜுலன், ஒருவேளை நீ கேட்கிறன்றதுக்காக வேண்டி ஒரு மலக்கை நான் உங்களுக்கு தூதராக அனுப்புவதாக இருந்தால் கூட அவரை மனிதராக மாற்றித்தான் அனுப்பியிருப்பேன். ஒரு மலக்க அனுப்பினா கூட மனுஷனாக்கி தான் மலக்க அனுப்புவேன். ஏன், மனுஷன் மாதிரி வந்தா தான் அவருடைய எல்லா விதமான அந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லுவார். சாப்பிடுற முறையை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு போக மாட்டாரு, எப்படி சாப்பிடுறதுன்னு சேர்த்து சொல்லி கொடுக்கணும். அது இல்லைன்னு வச்சுக்குவோம், மலக்கு ஏதாவது செஞ்சுட்டு போயிருப்பாரு, போனா இவன் ஃபாலோ பண்ண வேண்டாம், இப்ப அதான் மலக்கு சொன்னாரப்பா அப்படின்னு கேள்வி கேட்டா அது மலக்குக்கு முடியும், நம்மளால முடியுமான்றோம். நம்ம என்ன பண்ணி விடுவோம், அவர் மலக்குப்பா, மனுஷன் மாதிரி அவரு, மனுஷன் படுற கஷ்டம் எல்லா தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாலும் தெரியும், அவருக்கு என்னமா வருமா, அவருக்கு சாம வட்டி வாங்கலான்ட்டு போயிட்டாரு, கஷ்டப்படுற நாள்ல அவர் பார்த்தா தெரியும்பா, அவர் இந்த வேலையில ஈடுபட்டா தெரியும். அதனாலதான் இஸ்லாமிய மார்க்கத்தில் இறைவனே மனிதனாக அவதாரம் எடுத்து வருதுங்கிறது இல்லைங்கிறவன் எல்லா மதத்திலையும் அப்படி வச்சிருக்கிறாங்க. இந்த பெரும்பாலான மதங்கள்ல கடவுளே மனிதராக வந்தார், அதர்மம் தலை தூக்குகிற பொழுது தர்மத்தை நிலைநாட்டுகிற அந்த வேலைக்காக வேண்டி பல்வேறு அவதாரங்களை எடுத்து வந்தார்கள். வராக அவதாரத்திலே வந்தார், சிம்ம அவதாரத்திலே வந்தார், பன்றி வடிவத்திலே வந்தார், சிங்கத்தினுடைய வடிவத்திலே வந்தார், இப்படி நிறைய சொல்லுவாங்க. அந்த வடிவத்தில் மனுஷனாக வந்தார், கிருஷ்ணனாக வந்தார், மனிதர் குலத்துல தீமைகளை எல்லாம் தடுத்து நிறுத்தினாரு, அவதாரம் எடுத்தார். இங்க அவதாரத்துக்கு பேச்சு கிடையாது. ஏன், அவதாரம் என்ன செஞ்சுட்டு போன உடனே என்ன சொல்லுவான், செய்ப்பானா, நீ சொல்லுவ, நீ அவதாரம் கடவுள் நீ சொல்லிட்டு போயிட்ட, மனுஷன் நானு என்ன மாதிரி இருந்தா தான் உனக்கு கஷ்டம் தெரியும்னு செய்யாம இருந்துருவான், வளர்த்திடுவான். ஒரு எந்த கடமையும் செய்யாம மனுஷன் கிடப்புல போட்டுருவான். அப்ப மனுஷனுக்கு மனுஷன் அனுப்பினாதான் இந்த கேள்வி வர. அவரும் ஒண்ணு மாதிரி தானடா கேட்பால, அவருக்கு முடியும். இப்ப கூட நம்ம ஆளுக்கு சில பேர் சொல்லுவாங்க, அவங்கள மாதிரி எல்லாம் வாழ முடியுமா? ஏன் முடியாது? இந்த கேள்வியை கேட்க கூடாதுன்றதுக்காக ஒரு மனுஷன் அனுப்பி இருக்கிறான். ரசூலம் மின்கும், உங்களில் இருந்தே உங்களுக்கு ஒரு தூதரை அனுப்பினார். எத்தனை இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உங்கள்ல இருந்து எனக்கு உங்களுக்கு ஒரு தூதரு. உன் கஷ்டம் மாதிரி அவருக்கும் கஷ்டம் இருக்கு, உன் மறதி மாதிரி அவருக்கும் மறதி இருக்குது, உன் காய்ச்சல் மாதிரி அவருக்கும் காய்ச்சல் இருக்குது, உன் வேலை மாதிரி அவருக்கும் வேலை இருக்குது, உன் தேவை மாதிரி அவருக்கும் தேவை இருக்குது. ஒன்னு மாதிரிதான் அவர் இருக்கிறார், அவரால் செய்ய முடியும் போது உனக்கு மட்டும் ஏன் செய்ய முடியாது? உன்னாலும் செய்ய இயலும் என்பதனை சொல்லித் தருவதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை தூதராக அனுப்பினான்.
இங்க என்ன பாக்குறோம்? அந்த மக்கள் மலக்கை கேட்கிறார்கள். விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றால் கண்டிப்பாக அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பி இருக்க முடியும். ஏன் அல்லாஹ் மலக்கை அனுப்பினா கூட மனுஷனாக்க வேண்டியன்னு சொல்றான்? மனிதரால் தான் வாழ்ந்து காட்டி விளக்கம் தர முடியும். அங்க விளக்கம் தேவைப்படுகிறது என்ற காரணத்திற்காக வேண்டி ஒரு மலக்கை நான் அனுப்ப மாட்டேன், ஒரு மனிதரை தான் தூதரா. இன்னும் அதை கூட விளக்கமா சொல்றான். எப்படி சொல்றான்? 17வது அத்தியாயம் 95வது வசனத்துல சொல்லி காட்டுறான். லவ் கான ஃபில் அர்லி மலாயிகத்துன் யம்ஷூன முத்மஇன்னீன லனஸல்னா அலைஹிம் மினஸ் ஸமாய் மலக்கர் ரசூலா. நீ கேட்கிற மாதிரி நான் மலக்கு அனுப்புவேன் தெரியுமா? பூமியில மலக்குகளாக நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்தால், பூமியில இருக்கிறவன் பூரா மலக்காக இருந்தால், லனஸல்னா அலைஹிம் மினஸ் ஸமாய் மலக்கர் ரசூலா, வானத்திலிருந்து ஒரு மலக்கை நான் தூதராக அனுப்பியிருப்பேன். பூமியில மலக்கு இருந்தா மலக்கு அனுப்பியிருப்பேன். பூமியில மனுஷன்ல இருக்கிற உனக்கு எப்படி மலக்க பிடிச்சு அனுப்ப முடியும்? அதனால நான் அனுப்பவில்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அத்தியாயத்தின் வசனத்திலே சொல்லி தருவதை பார்க்கிறோம். அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் காட்டுகிறது நபிகள் நாயகத்தினுடைய போதனை அவசியம், நபிகள் நாயகத்தினுடைய வழிகாட்டுதல் அவசியம். அவர்கள் என்ன விளக்கம் கொடுக்கிறாரோ அதை பின்பற்றித்தான் இந்த திருமறை குர்ஆனை முழுக்க முழுக்க நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்று பார்க்கிறோம். இன்னும் சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகத்தினுடைய உள்ளத்துல சில செய்திகளை போட்டு, குர்ஆன் அல்லாமல் வேறு சில செய்திகளை போட்டு உலகத்துக்கு வழிகாட்டினான் என்று சொல்லுகிறோமே, அந்த வழிகாட்டுதலையும் சேர்த்து வச்சாதான் குர்ஆன் நமக்கு முழுசா புரியும். எத்தனையோ இடங்கள் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். 2வது அத்தியாயம் 187வது வசனம். ஏற்கனவே நாம் இந்த தொடர்ல 2-3 தடவை அந்த செய்தியை பார்த்தோம். நோன்பு சம்பந்தப்பட்ட சட்டம். நோன்புல பல்வேறு சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்துல ஒரு நிலை இருந்துச்சு, சாப்பிடுறதுல இரவு முழுக்க அப்படியெல்லாம் இருந்து சாப்பிடக்கூடாதுன்னு இருந்துச்சு. நோன்பு திறக்கிற நேரத்துல மட்டும்தான் சாப்பிடணும். நேரம் கடந்துருச்சுன்னா பட்னி அப்படியேதான். சகர் வரைக்கும் சாப்பிடுற பழக்கம் கிடையாது. சகர் அது மாதிரி இரவு நேரத்துல கூட குடும்ப வாழ்க்கையில ஈடுபட முடியாது. அது மாதிரி ஆரம்பத்துல உடல் திடகாத்திரமானவர்கள் நோன்பு வைக்காம கூட இருந்துகிட்டதுக்கு பரிகாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். இப்படி எல்லாம் சட்டம் இருந்து பின்னர் மாற்றப்பட்டது என்ற தகவல்களை நாம பார்த்தோம். அதுல அந்த மாற்றப்பட்ட செய்தி எல்லாம் சொல்றான், இது மாதிரி ஆரம்பத்துல உங்களுக்கு ஒரு சட்டத்தை வழங்கி இருந்தோம், நீங்க துரோகம் பண்ணிட்டீங்க. என்ன துரோகம் பண்ணிட்டீங்க? உங்களுடைய ரமலான் மாதத்துல இரவு நேரத்திலையும் சரி பகல் நேரத்திலையும் சரி உங்களுடைய மனைவியரோடு நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவது குற்றம். நீங்கள் அந்த குற்றத்தை அல்லாத தடுத்திருந்தால் நீங்க துரோகம் பண்ணிட்டீங்க. அலிமல்லாஹு அன்னக்கும் குன்தும் தக்தானூன அன்ஃபுஸக்கும், உங்களுக்கு நீங்களே துரோகம் செய்து விட்டீர்கள். துரோகம்னு எப்ப சொல்லுவோம்? அல்லாஹ் தடுத்த காரியத்தை செஞ்சாதான் துரோகம். அல்லாஹ் அனுமதிச்ச காரியத்தை செஞ்சா அது பேர் துரோகம் இல்லை. அது அதை சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் செஞ்ச துரோகத்தை அல்லாஹ் அறிந்து கொண்டார். ஃபதாப அலைக்கும் வஅஃபா அன்கும், துரோகத்தை மட்டும் அல்லாஹ் அறியல, அதுக்கு பிறகு நீங்க மன்னிப்பு கேட்டீங்க, அந்த மன்னிப்பை அல்லாஹ் ஏத்துக்கிட்டான். அல்லாஹ் இடத்துல கோரிக்கை வச்சீங்க, அந்த கோரிக்கை அல்லாஹ் ஏத்துக்கொண்டு ஏற்கனவே இருந்த சட்டத்தை மாற்றி உஹில்லலக்கும் லைலத்தஸ் ஸியாமிர் ரஃபஸு இலா நிசாயிக்கும், ரமலான் மாதத்தில இரவு நேரங்களில் உங்கள் மனைவியரோடு நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு இறைவன் உங்களுக்கு அனுமதித்து விட்டான். ஹுன்ன லிபாசுல்லக்கும் அன்தும் லிபாசுல்லஹுன்ன, நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடை. அதனால பல்லான பாஷிரு ஹுன்ன வபுத்தகுமா கதபல்லாவுலக்கும், இப்போதிலிருந்து அந்த வசனம் இறக்கக்கூடிய இடத்துல சொல்லலாம், இப்பத்துல இருந்து உங்க மனைவியரோடு நீங்க குடும்பம் நடத்துங்க. ரமலான் மாதத்துல இரவு நேரத்துல அல்லாஹ் உங்களுக்கு விதிச்சதை தேடுங்க. அல்லாஹ் அனுமதிக்கிறான். முதல்ல அல்லாஹ் தடுத்திருக்க போய்தான் இப்ப அனுமதிக்கிறான். நீங்க துரோகம் செஞ்சீங்கன்னு சொல்றான், இப்ப அல்லாஹ் அனுமதிச்சேங்கிறான். அப்ப ஆரம்பத்தில் அல்லாஹ் தடுத்திருக்கிறான். அந்த வசனத்தை வச்சு பார்க்கும் போது அல்லாஹ் தடுத்திருக்கிறான். இரவு நேரத்தில் குடும்பம் நடத்த கூடாதுங்கிற தடுத்திருக்கான் விளங்க முடியும். அந்த தடை எங்க இருக்குது? அல்லாஹ் தடுக்க போய்த்தானே அல்லாஹ் குற்றம் சொல்றான். குர்ஆன் மட்டும்தான் இறைவனிடமிருந்து வந்த வேதம் என்று சொன்னால், குர்ஆன் மட்டும்தான் இறைவனுடைய வழிகாட்டுதல் என்று சொன்னால், அந்த தடை திருக்குர்ஆனில் எந்த வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது? அல்லாஹ் தான் தடுக்கணும், அல்லாஹ் தான் தடையை நீக்கணும்னா அல்ஹம்து சூரால ஆரம்பிங்க, சூரத்துல் குலூப் ரப்பினாஸ் வரைக்கும் படிங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல இரவு நேரத்தில் ரமலான் மாதத்தில் நீங்கள் குடும்பம் நடத்துவது தவறு என்று சொன்ன அந்த சட்ட வசனம் இருக்கிறதா? எங்க தேடி பார்த்தாலும் காணும், எந்த வசனத்தை புரட்டி பார்த்தாலும் காணும். வேற எங்க இருக்குது? நபிகள் நாயகத்துடைய உள்ளத்துல இருக்குது. குர்ஆன்ல சொல்லாம உள்ளத்துல போட்டான்ல, ரசூலுல்லாஹ் நடைமுறைப்படுத்தினாங்க. அது மக்கள் சஹாபாக்களுக்கு எல்லாம் சொல்லப்பட்டுச்சு.
அதுல சில பேர் தப்பு பண்ணி விட்டாங்க. அல்ல சட்டத்தை ரிமூவ் பண்ணி வேற சட்டத்தை கொண்டு வந்தான். இதுல நம்ம என்ன விளங்குறோம் என்று சொன்னால், திருக்குரான் வழியாக அல்லாமல் வேறொரு வழியிலும் அல்லாஹ் சட்டத்தை நபிகள் நாயகத்திற்கு வழங்கி இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அதே மாதிரி திருக்குரான் பல வசனங்கள் நீங்க பார்க்கலாம், நபிகள் நாயகத்தினுடைய விளக்கம் இல்லாமல் புரிந்து கொள்ள முடியாது என்பதற்கு. 2வது அத்தியாயம் 203வது வசனம் அல்லாஹ் சொல்றான், வதுகுருல்லாஹ் ஃபி அய்யாமின் மாதுதாத், குறிப்பிட்ட சில நாட்களில் அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறுங்கள். ஃபவன் தஅஜ்ஜல ஃபி யௌமைனி, 2 நாள் முந்து நாளும் சரி, ஃபலா இஸ்மா அலைஹி, உங்க மேல பாவம் இல்ல. ஒமன் தஅഖர ஃபலா இஸ்மா அலைஹி, 2 நாள் பிந்து நாளும் சரி, சரி உங்க மேல பாவம் இல்ல. குறிப்பிட்ட நாள்ல அல்லாஹ் நினைச்சு பாரு, 2 நாள் முந்து நாளும் பிரச்சனை இல்ல, 2 நாள் பிந்து நாளும் பிரச்சனை இல்லைங்கிறான். என்ன சொல்றான் அல்லாஹ்? குறிப்பிட்ட நாளில் அல்லாஹ் நினை. டெய்லி எல்லாம் நினைக்க கூடாதா? டெய்லி எப்ப விளையாசல் தொலை வரக்கூடாது. குரானை மட்டும் நம்புற ஆளா தான் என்ன சொல்லணும், டெய்லி விளையாசலுக்கு வராதே. குறிப்பிட்ட நாள்ல தான் அல்லாஹ் நினைக்க சொல்றான், மற்ற நாள்ல அல்லாஹ் நினைக்கவே நினைக்காத சொல்லுவாங்களா? 2 நாள் முந்து நாளும் சரி பிந்து நாள்ல என்ன மேட்ரு, என்னத்த முந்து நாளும் சரி நினைக்கிறதுக்கு 2 நாளைக்கு முந்தி நினைச்சுட்டு 2 நாள் நினைக்காம விட்டுறா அல்லாவ? அதை நினைக்காமலே இருந்துட்டு திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்சு லேட்டா நினைக்கிறத என்னத்த சொல்ல வர்றான்? குரானை மட்டும் வச்சுக்கிட்டு எங்கிட்டு தேர்னாலும் நீங்க பதில் சொல்ல முடியாது. நாம் இந்த கருத்தை முன்வைக்கக்கூடியவர்கள் குரான் மட்டும்தான் போதனை, அல்லாஹ்விடம் இருந்து வந்த வஹி, வேற எதுவும் வரவில்லை என்று சொல்கிறவர்களை கேட்கிறோம். இதுக்கு என்னப்பா விளக்கம்? குரான்ல இருந்து காட்டினி. அவங்க மன இஷ்டப்படி சொல்றாங்க, அதுக்கு அதான் அர்த்தம் இதா அர்த்தம். அது ஓன் கருத்தை சொல்லாத நீ. ரசூலுல்லாஹ்வுடைய கருத்தையே ஏத்துக்க கூடாதுன்னு சொன்ன நீ ஓன் கருத்தை என்ன உள்ளுக்குள்ள ஒண்ணு திணிக்கிற? ஓன் கருத்தை ஏத்துக்க முடியாது. குரான்ல இருந்து காட்டு. அந்த 2 நாள் என்ன நாள், முந்துனா பரவாயில்ல பிந்துனா பரவாயில்ல, எதை பத்தி பேசுறான்? அல்லாஹ் குறிப்பிட்ட நாள்ல நினைன்னு சொல்றான், எதை பத்தி சொல்றான்? அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. ஹதீஸை நம்பக்கூடிய மக்களுக்கு இது ஒரு பெரிய மேட்டரே இல்ல. இந்த இருக்குது ஹஜ்ஜை பத்தி பேசுறாங்க, ஹஜ்ல கல்லறியல் சம்பந்தமா சொல்லப்பட்ட வசனம் இது, அதுல 2 நாள் முந்தின நாள் பின்னால் அல்லாஹ் உனக்கு குற்றம் பிடிக்க மாட்டான்னு சொல்லி காட்டுறான். ரசூலுல்லாஹ்வுடைய போதனை வேண்டும் என்று சொல்லுகிற இடத்துல கையில் பதில் இருக்கிறது. நபிகள் நாயகத்தினுடைய அந்த விளக்கம் தேவையில்லை என்று சொல்லுகிற மக்களிடத்தில் கேள்விக்கு பெப்பேன்னு முழிக்கிற மொழியை தவிர வேற ஒண்ணும் இல்ல. முடியாது, யாராலும் முடியாது. ஏன்னா அல்லாஹ் பர்பஸா சொல்றான், நீர் விளக்கி கொடுக்கணும்ன்றதுக்காக உங்களுக்கு இந்த குர்ஆனை இறக்கி இருக்கிறோம்னு சொன்ன பிறகு நபிகள் நாயகத்தின் விளக்கம் இல்லாமல் நம்மால் திருமறை முழுவதையும் விளங்குவது சாத்தியமில்லை. அது மட்டும் இல்ல, இப்ப இதுவெல்லாம் ஆதாரங்கள். குர்ஆன் ரசூலுல்லாஹ்வுடைய போதனை அவசியம் என்பதை புரிந்து கொள்கிற ஆதாரம். அவங்க என்ன பண்றாங்க, எதிர்வாதங்கள் எடுத்து வைக்கிறாங்க சிலர். அதாவது நீங்க சொல்ல மாதிரி ஹதீஸை ஃபாலோ பண்ணலாம், ஆனா ஹதீஸ் குர்ஆனோட பார்க்கும்போது குர்ஆனுக்கு நேர் எதிரான நிறைய கருத்துக்கள் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்குது, குர்ஆனுக்கு முரணா இருக்குது. அதனாலதான் நாங்க ஹதீஸ் வேண்டாங்கிறோம். எதுக்கு ஹதீஸ் வேண்டாம் சொல்லலாம்? குர்ஆனுக்கு முரணான கருத்தை ஹதீஸ் சொல்கிறது. முரணா சொன்னால் கண்டிப்பா ஹதீஸ் எடுத்துக்கொள்ள கூடாது, அதுல மாற்று கருத்தே கிடையாது. குர்ஆன் ஒரு கருத்தை சொல்லி அதற்கு எதிராக ஒரு கருத்து வந்தால் அது ஹதீஸே கிடையாது, அது ரசூலுல்லாஹ் சொல்லவே கிடையாது. ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்றான், வஹி, அல்லாஹ்வுடைய வஹிக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்லும்போது என்ன சொன்னா, வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா, அல்லாஹ்வை தவிர வேற யார்கிட்ட இருந்தால் வந்திருந்தால் முரண்பாடு இருந்திருக்கும். அல்லாஹ்ட்ட இருந்து வந்துச்சுன்றதுக்கு என்ன ஆதாரம்? முரண்பாடே கிடையாது. ரசூலுல்லாஹ் பேசுனது அல்லாஹ்விடத்திலிருந்து வந்ததுதான், குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹ்விடத்திலிருந்து வந்ததுதான். அப்ப இந்த ரெண்டுக்கு இடையில கான்ட்ரவர்சி இருக்க கூடாது, இருக்க அதை முழுசா ஒரு முஸ்லீம் நம்பணும். ரசூலுல்லாஹ் சொன்னதும் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது முரண்பாடு இல்லை, நம்ம அதை நம்புறோம். சில பேர் விவரம் தெரியாம முரண்பாடுகள் சில எழுதி வச்சுக்கிட்டு இதை நம்பத்தான் வேணும், அது ரசூலுல்லாஹ் சொல்லத்தான் செஞ்சாங்க என்று சொல்றாங்க. அதை ஏற்றுக்கொள்ள கூடாதுங்கிறதுல நாம தெளிவா இருக்கிறோம், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. குர்ஆனுக்கு முரணா ஒரு செய்தி வந்தால் இது ரசூலுல்லாஹ் சொல்றத தூக்கி போடு, வேற யாரோ சொல்லி இருக்கிறாங்க, அப்படிதான் முடிவு எடுக்கணும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஹதீஸ் கொண்டு காட்டுறாங்க. முரண்பாடு இல்லாத செய்திகளை முரண்பாடு மாதிரி, ஏன்னா குர்ஆனை அறகுறையா விளங்குறவங்களுக்கு ஹதீஸ அறகுறையா விளங்குற பெரிய மேட்டர் இல்லையே. குர்ஆனை ஹதீஸையும் சேர்த்து வச்சு பார்க்க தெரியாத அந்த அறிவியல்களுக்கு அந்த ரெண்டையும் சேர்த்து ஒன்றாக கருத்து சொல்வது சொல்லாம இருக்கிற பெரிய வேலை இல்லையே. அது மாதிரி முரண்பாடு இல்லாத செய்திகளை முரண்பாடு மாதிரி நம்ம இடத்துல சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அல்லாஹ் ஒரு வசனம் சொல்றான், 6வது அத்தியாயம் 145வது வசனம். அல்லாஹ் சொல்றான், குல் நபியே சொல்லுங்கள்,
லா அஜிது ஃபீமா ஊஹிய இலைய முஹர்ரமன், எனக்கு வஹியாக அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த செய்தியில ஹராமாக்கப்பட்டதாக எதையும் நான் கருதவில்லை. எதை பின்னாடி ஒரு லிஸ்ட் போடுறான், இதை தவிர எதை, மைத்தத்தன் செத்தது, அவுதமம் மஸ்பூஹன் ஓட்டப்பட்ட ரத்தம், அவுல ஹம ஹின்சீரின் பன்றியின் இறைச்சி, ஃபைன்னஹு ரிஜ்சுன் அவ் ஃபிஸ்கன் உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி அல்லாஹ் அல்லாதவருக்காக அறுக்கப்பட்ட பாவமான உணவு. இந்த நாளை தவிர செத்தது, ஓட்டப்பட்ட ரத்தம், அல்லாஹ் அல்லாதவருக்காக வேண்டி அறுக்கப்பட்டது, பன்றியினுடைய இறைச்சி, இந்த நாளை தவிர வேற எதையும் எனக்கு அருளப்பட்டிருக்கிற இந்த வஹி செய்தியில் ஹராமாக்கப்பட்டதாக நான் பார்க்கவே இல்லை. திங்கக்கூடாத ஐட்டத்துல இந்த 4 மட்டும்தான் ஹராம், வேற எதையும் ஹராமாக்கல இந்த வசனம் சொல்லு. இதை தவிர வேற எதுவும் ஹராமாக்கப்படவில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? இது மட்டும்தான் ஹராம், வேற எதுவும் ஹராம் இல்லைன்னு திட்டவட்டம் இந்த வசனம் சொல்லு. ஹதீஸ்ல பார்த்தா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு ஹராம்ங்கறார், கழுதை சாப்பிடாத ஹராம் அப்படிங்கிறார், கழுதையை திங்காத. பறவையை பார்க்கிறோம், ஏதாவது ஒரு பறவை அப்படி கீறி கிழிக்கிற மாதிரி நகத்தோடு இருக்குது, காக்கா மாதிரி நகத்தை வச்சு அப்படி கீறி கிழிச்சு திங்குது. அது மாதிரி நகம் உள்ள பறவையா இருந்துச்சுன்னா அது எத்தனை பறவையா இருந்தாலும் அத்தனை பறவையும் திங்காத. ஒரு விலங்கு பார்க்கிறோம், ஒரு மிருகத்தை பார்க்கிறோம், இப்படி கோரப்பல்லு நீட்டிக்கு நிக்குது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? கழுதை ஹராமு, நகத்தை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற பறவை ஹராமு, பல்ல நீட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற மிருகம் ஹராமு. ரசூலுல்லாஹ் இதெல்லாம் தடுக்கிறான். இதை காட்டிக்கிட்டு பாத்தீங்களா குர்ஆன்ல அல்லாஹ் தடுக்காத ரசூலுல்லாஹ் தடுத்ததா வருது, அப்ப குர்ஆனுக்கு முரண்பாடு. வெளிப்படையா பார்த்தா முரண்பாடு தான். ஆனா இந்த முரண்பாடு குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல காட்டுறாங்க. இவங்க சொல்றது உண்மையிலே முரண்பாடா இருந்தால் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மட்டும் முரண்படல, குர்ஆனுக்கு குர்ஆனே முரண்படு. ஏன்னா குர்ஆன்ல இன்னொரு இடத்துல வேற ஒரு லிஸ்ட் போடுறாங்க. 4வது அத்தியாயத்துல, 6வது அத்தியாயத்துல, சரி 5வது அத்தியாயத்துல 3வது வசனத்துல சூரத்துல் மாயிதாவுல அல்லாஹ் சொல்றான், ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து, உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, அல் மைத்தத்து செத்தது, பத்தமு ரத்தம், வலஹமுல் ஹின்சீர் பன்றியின் இறைச்சி, அலைக்கும் மைத்தத்து வத்தமு வலஹமுல் ஹின்சீர் ஃபைன்னஹு ரிஜ்சுன் அவ் ஃபிஸ்கன் உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி, அல்லாஹ் அல்லாதவருக்காக வேண்டி அறுக்கப்பட்டது, வல் முன்கனிகத்து கழுத்து நெரிக்கப்பட்டது, வல் மௌகூதத்து அடிபட்டது, வல் முத்தரத்தியத்து மேலிருந்து கீழே உருண்டது, வன்னத்தியத்துவமா அகல சபு இல்லாம வெக்கைத்தும் வனவிலங்குகளால் கீறி கிழிக்கப்பட்டு தின்னப்பட்டது. ஏதோ ஒரு பிராணி கிடக்குது, மானோ ஏதோ ஒண்ணு சிங்கம் தின்னுபிட்டு மீதி கிடக்குன்னு வச்சுக்குவோம், இது மாதிரி ஐட்டம். கழுத்து நெரிக்கப்பட்டது, கீழே விழுந்து செத்தது, அடிபட்டது, வனவிலங்கு கடிச்சது, இந்த ஐட்டத்தை எல்லாம் நீ திங்காத, அது உனக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் 5வது அத்தியாயத்துல சொல்றான். 6ல சொன்னா 4 தவிர ஒண்ணும் இல்லைன்னு, இங்க 5ல சொல்றான் 4 தவிர இன்னொரு 4 லிஸ்ட போட்டு அதுவும் சேர்த்து ஹராமு. அப்ப என்ன சொல்லணும்? இவங்க குர்ஆனை முழுசா பாக்குற ஆளா இருந்தா, குர்ஆனை முழுமையா பின்பற்ற ஆளா இருந்தா என்ன சொல்லணும்? குர்ஆனுக்கு குர்ஆனை முரண்படுதுன்னு குர்ஆனத்துக்கு வரங்கிட்டு கேட்டுவாங்களா? கேட்ட முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்ப என்ன விளங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தால் குர்ஆனுடைய அமைப்பு எப்படி? ஒரே நேரத்தில் மொத்தமா அல்லாஹ் இறக்கல, காலத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹ் இறக்கலாம். ஆரம்பத்தில் சிலவற்றை அல்லாஹ் ஆகுமாக்கி இருந்தான், சிலவற்றை அல்லாஹ் தடுத்திருந்தான். நாட்கள் சென்றதற்கு பிறகு அந்த ஆகுமானதனுடைய அளவை அல்லாஹ் சில நேரத்தில் அதிகரித்திருக்கிறான், தடுக்கப்பட்டதனுடைய அளவை அல்லாஹ் சில நேரத்தில் பின்னாடி அதிகரிச்சிருக்கிறான். ஆரம்பத்தில் 4 மட்டும் தடுத்த ரப்பு பின்னாடி கூட கொஞ்சம் சேர்த்து தடுத்தான். அல்லாஹ் எக்ஸ்ட்ராவா தடை செய்திருக்கிறான். அல்லாஹ் கொஞ்ச நாளைக்கு பிறகு தடுத்த செய்தியை போய் அதை வச்சுக்கிட்டு இதை தவிர வேற எதுவுமே ஹராம், மத்த எல்லாமே ஹராம்னு தீர்மானிக்க கூடாது. வேற சிலவற்றையும் அல்லாஹ் ஹராமாக்குவான் என்பதை இந்த வசனத்தை வைத்து புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால குர்ஆனுக்கு குர்ஆனே இன்னொரு இடத்துல ஹராமுடைய லிஸ்ட் அதிகப்படுத்தும் பொழுது நபிகள் நாயகம் அதிகப்படுத்தின என்ன? நபிகள் நாயகம் சுயமாவை அதிகப்படுத்த போறாங்க? அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க, அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்துல போட்டு அல்லாஹ்வுடைய வார்த்தை வழியாகத்தானே அவங்க தடுக்கிறாங்க. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டா, இது மாதிரி இந்த நபி சிலர் ஹராமாக்குவார், நான் சொல்லி அவர் ஹராமாக்குவார், அப்படி அனுமதியை கொடுத்திருக்கிறான். என்ன சொல்றான் அல்லாஹ்? 9வது அத்தியாயம் 29வது வசனத்துல, காத்திலுள்ளதீன லா யுமினூன பில்லாஹி வலா பில் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பாதோரோடு நீங்கள் போரிடுங்கள். வலா யுஹர்ரிமூன மா ஹர்ரமல்லாஹு வ ரசூலுஹு,
அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் விலக்கியவற்றை ஹராமாக்கியவற்றை விளக்காமல் இருக்கிறார்களே, ஹராம் என்று சொல்லாமல் இருக்கிறார்களே, அவர்களோடு நீங்கள் போர் புரியுங்கள். வலா எதீனூன தீனல் ஹக்கி, சத்தியமான மார்க்கத்தை பின்பற்றாமல் இருக்கிறார்களே, அவர்களோடு நீங்கள் போர் புரியுங்கள். ஹத்தா யுஅத்துல் ஜிஸியத அன் யதின் வஹும் சாகிரூன், அவர்கள் தங்களது கரத்தால் சிறுமைப்பட்டு ஜிஸியா என்ற வரியை கொடுக்கிற வரைக்கும் அவர்களோடு போரிடுங்கள். யாரோடு போரிட சொன்னா? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பாதவங்களோடு போரிடு. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஹராமாக்கியதை ஹராமாக்காமல் இருக்கிறார்களே, அவர்களோடு போரிடு. அல்லாஹ் ஹராமாக்குறது நிப்பாட்டிக்கலாம்ல? அல்லாஹ் ஹராமாக்கியதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஹராமாக்கியதையும் அல்லாஹ் சொல்றானே, என்ன அர்த்தம்? அல்லாஹ்வும் நேரடியாக சிலதை ஹராமாக்குவான், நபிகள் நாயகத்தின் உள்ளத்துல போட்டு சிலதை அல்லாஹ் ஹராமாக்குவான். இதை விட வேற என்ன சான்று தேவை இருக்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சிலதை ஹராமாக்குற ரைட்ஸ அவங்களுடைய உள்ளத்துல போட்டு அல்லாஹ் கொடுத்தான். அது மட்டும் இல்ல, இன்னும் தெளிவா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 7வது அத்தியாயம் 157வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியல் உம்மி அல்லதி, அவர்கள் இந்த நபியை பின்பற்றுகிறார்கள். எப்படிப்பட்ட நபி? உம்மி, எழுத படிக்க தெரியாத உம்மி நபி அவர்கள் பின்பற்றுகிறார்கள். யத்தபிஊன ரசூலன் நபியல் உம்மி அல்லதி யஜிதூனஹு மக்தூபன் இன்தஹும் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீல், இவரை பற்றி தௌராத்திலும் இன்ஜீலிலும் எழுதப்பட்டிருக்கிறது. முந்தைய வேதத்துல ரசூலுல்லாஹ் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அவர்கள் பார்க்கிறார்கள், வேதக்காரர்கள் படிக்கிறார்கள். என்ன படிக்கிறார்கள்? யௌமுருஹும் பில் மஅரூஃப், அவர் நல்லவற்றை ஏவுவார். வயன்ஹாஹும் அனில் முன்கர், தீயவற்றை தடுப்பார். வயுஹில்லு லஹுமுத் தய்யிபாத், தூய்மையானதை ஹலாலாக்குவார். வயுஹர்ரிமு அலைஹிமுல் கபாயிஸ், கெட்டவைகளை தடுப்பார். வயலவு அன்ஹும் இஸ்ரஹும், அவர்களின் சுமைகளை குறைப்பார். என்னெல்லாம் செய்வார் இந்த தூதரு? நல்லதை சொல்லுவாரு, கெட்டதை விட்டு தடுப்பாரு, தூய்மையானதை ஹலாலாக்குவாரு, தூய்மையற்றதை ஹராமாக்குவார். ரசூலுல்லாஹ் செய்வான். நபிகள் நாயகத்துக்கு அந்த ஆற்றலை, அந்த பவரை அல்லாஹ்வுடைய உள்ளத்துல போட்டு நீ ஹராமாக்குன்னு சொல்லுவான். குர்ஆன்ல சொல்லி இருக்க மாட்டான், உள்ளத்துல சொல்லுவான். ரசூலுல்லாஹ் ஹராம்னு சொல்லுவாங்க, சொன்னா நம்ம ஏத்துக்கணும். சிலரை ஹலால் என்று சொல்வார்கள், சொன்னால் ஏற்றுக்கொள்ளணும். இது மாதிரி இன்னும் எண்ணற்ற, அதுல போன இன்னும் 4 நாளைக்கு அந்த செய்தி போய்கிட்டே இருக்கும். நபிகள் நாயகத்தினுடைய போதனை அவசியம் என்பதை நிரூபிப்பதற்கு வார்த்தைக்கு வார்த்தை, வசனத்திற்கு வசனம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த செய்திகளை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறான். தூதர் இன்றி, அவர்களுடைய போதனை இன்றி, அவர்களுடைய வழிகாட்டுதல் இன்றி இஸ்லாம் என்பது முழுமையடையாது. திருமறை குர்ஆனை விளங்கிக் கொள்வது என்பது சாத்தியமில்லை. எல்லோரும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளணும். புதிதாக குழப்பங்கள் தோன்றலாம். யாரேனும் புதிய வார்த்தைகளை இந்த செய்தியை கொண்டு வரலாம். யார் எந்த கருத்தை கொண்டு வந்தாலும் சரி, திருமறை குர்ஆனிலிருந்து இஸ்லாத்திலிருந்து ஒரு விளக்கத்தை பெற நினைத்தால் குர்ஆனையும் படிச்சு விளங்கணும், அதற்கு நபிகள் நாயகம் சொன்ன செய்தியையும் சேர்த்து விளங்கி ரெண்டையும் சம, அந்த செய்திகளுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலையும் சமானத்தை சொல்லி வச்சிடக்கூடாது. அந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே அல்லாஹ் சொன்ன செய்தி. குர்ஆனில் சொன்னதும் அல்லாஹ்வுடைய செய்தி, ஹதீஸில் சொன்னதும் அல்லாஹ்வுடைய செய்தி என்று 2 செய்தியையும் ஒரே நிலையில் நிறுத்தி வைத்து அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு இஸ்லாமிய வாழ்க்கை வாழ்வதற்கு ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும் என்பதை இந்த செய்தியை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். அடுத்து நாம குர்ஆன் சம்பந்தமா தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான அடுத்த ஒரு மேட்டர் என்னன்னா, அதாவது குர்ஆன்ல நம்பர் எண்கள் இருக்குல்ல, குர்ஆன் மட்டும் ரசூலுல்லாஹ்வுடைய போதனை தேவையில்லைன்னு சொல்லி ஒரு குரூப் இப்படி கெட்டு போச்சா, இன்னொரு குரூப் என்ன பண்ணுது, குர்ஆனுக்குள்ள சில எல்லாம் சொல்லி இருக்கிறான். அந்த செய்தி ரொம்ப ஆச்சரியமான செய்தி, அற்புதமான செய்தி. அந்த செய்தியை சொல்றதுக்காகவே அல்லாஹ் என்ன தூதரா அனுப்பி இருக்கிறான். இருக்கிற போதனையை குறைச்சது முதல் கூட்டம். அடுத்த கூட்டம் எப்படி? இல்லாத போதனையை சேர்த்து, நான் தூதர், அல்லாஹ் எனக்கு எக்ஸ்ட்ரா சொல்றான், எனக்கு சில செய்திகள் எனக்கு சொல்லி இருக்கிறான். இந்த வேதத்தை தாண்டி, இந்த தூதருடைய போதனைகளை தாண்டி இன்னும் சில போதனைகள் என் வழியா உலகத்துக்கு அல்லாஹ் தர்றான், அதையும் ஏத்துக்க என்று ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கிறது. ஒவ்வொரு காலத்திலும் இந்த கூட்டம் கிளம்பிச்சு. அதை பத்தி நபிகள் நாயகம் முன்னெடுப்பு செஞ்சிருக்கிறாங்க. எப்படி ஆட்கள் மாதிரி ஆட்கள் வருவார்கள், என்னுடைய போதனையை தாண்டி அவர்களுக்கு அல்லாஹ் போதனையை தருவதாக சொல்லக்கூடிய பொய்யர்கள் பிற்காலத்திலே தோன்றுவார்கள் என்று நபிகள் நாயகத்தால் எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறார்கள், முன்னறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். அதுல ஒரு விதமான வழிகேடு. அதுல ஒரு வழிகேடு என்னன்னா, எண்கள் நம்பர் இருக்குல்ல,
நம்பரை வைத்து கெட்டு போன ஒரு கூட்டம். நம்பரை வச்சுக்கிட்டு அதுக்கு அது உள்ளுக்குள்ள குர்ஆனை அடக்குவதற்காக வேண்டிய முயற்சி செஞ்சு நம்பருக்குள்ள பயங்கரமான மேட்டர் இருக்குது, குர்ஆனுக்கு நம்பருக்கு ஒரு தொடர்பு இருக்குது. அதுல குறிப்பாக 19 ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கும் குர்ஆனுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது. அதை ஏன் வழியா அல்லாஹ் உலகத்துக்கு சொல்லுகிறான் என்ற ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கிறார்கள். இந்த நம்பரை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு நேத்து இல்ல, என்னைக்கு மனுஷன் நம்பருங்கிறத உலகத்துல கண்டுபிடிச்சானோ அன்னையில இருந்தே இந்த நம்பருக்கும் மனுஷனுக்கும் ஒரு 7ஆம் பொருத்தம். என்னன்னா, ஷைத்தானை பத்தி சொல்லும் போது ஷைத்தான் வந்து மூட நம்பிக்கைகளை ஏவுவான், ஆசை விட்டுவான், அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு மக்களை வழிகெடுப்பான்னு சொல்றாங்க. அதுக்கு அவன் பயன்படுத்துறதுல ஒரு கருவி, இந்த நம்பரை ஒரு கருவியா பயன்படுத்துறான் ஷைத்தான். மக்களை வழிகெடுப்பதற்கு, நேரிய வழியிலிருந்து பிறழச் செய்வதற்கு அவன் கையில் எடுத்து வச்சிருக்கிற ஒரு ஆயுதம் நம்பர். இந்த நம்பர் முஸ்லிம் சமுதாயம் இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா சமுதாயத்திலையும் நம்பர்ல கெட்டு போற கூட்டம் ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கு. நம்பர் ஒரு செய்தி இப்ப வந்திருக்கல, நியூமராலஜிங்கிறான நம்பர்ல கெட்டு போற கூட்டம் தானே. டிவியை திறந்தா ஒரு சேனல், எந்த சேனல் ஓபன் பண்ணாலும் சரி, பெயரியல் பேராசான் நியூமராலஜி நம்பர்ல புதியமான பயங்கரமான கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து பலருடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி இருக்கிறார். என்னடா புரட்டினாரு? அவர்ல அந்த பேரை நம்பர்ல கால்குலேட் பண்ணி பார்த்தா 842 வருது, 843 வந்தா தான் அவர் வாழ்க்கை ஜொலிக்கும். அதனால எழுத்துல ஒண்ணு கூட்டி நம்பரை ஒண்ணு எக்ஸ்டெண்ட் பண்ணு. அப்படித்தான் விட்டானோ அந்த ஜெயலலிதாவுக்கு. அந்த அம்மாவுக்கு சொல்லி, உங்களுக்கு ஒரு நம்பர் குறையுது, ஒரு ஏ மட்டும் ஆட் பண்ணுங்க, ஜெயலலிதான்னு THA இருக்குல்ல லாஸ்ட்ல, பிளஸ் ஏ இன்னொரு ஏ போட்டுருங்க, ஜெயலலிதா அப்படின்னு ஆக்கி விட்டுருங்க. அப்படி ஆயிடுச்சுன்னா நீங்க எங்கேயோ போயிருவீங்கன்னா அந்த அம்மா ஆக்குச்சு. ஆக்குன அடுத்த தேர்தல்ல 40க்கு 40 அவுட். பார்த்தோம்ல தேர்தல்ல, போன பார்லிமெண்ட் டோட்டலா டிஎம்கே வந்துச்சு, வாஷ் அவுட் ஏடிஎம்கே. பாண்டிச்சேரி கூட வரல, ஒரு பக்கம் வரல, இல்ல 40க்கு 40 எப்படி இருந்தது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு 2 தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அதுலயே பாடம் படிக்கணுமா இல்லையா? நம்பரை மாத்தணும், கூறு கட்டவன் பேச்சை கேட்டு நம்மளும் கூறு கட்டு போயிருவேன் யோசிக்கல. அது மாதிரி நம்பர், ஒவ்வொரு எழுத்துக்கு ஒரு நம்பரை போட்டு, ஏ அதுக்கு 1, பி அதுக்கு 2 அப்படி போட்டு இருக்கிற பேரை பூரா, உன் பேருக்கு எத்தனை எழுத்து, அந்த எழுத்துக்கு ஒண்ணுக்கு என்ன நம்பரு கால்குலேட் பண்ணி அதை வச்சுக்கிட்டு ஒரு கணக்கு போட்டு அதுல ஏமாத்துறவன் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான். ஏமாந்து மண்ணா போறோம், ஏமாந்து போய்கிட்டு இருக்கிறான். உலகத்துல எல்லா பக்கமும் இந்த ஏமாற்றம் நடந்துகிட்டே இருக்கு. படித்தவர்கள் வாழுகிற பகுதியா இருந்தாலும் சரி, பாமரர்கள் வாழக்கூடிய பகுதியா இருந்தாலும் சரி, எல்லா பக்கமும் இந்த நம்பர்ல மோசடி இருந்துகிட்டே இருக்கு. நம்பர் ஐரோப்பால இருந்து, அமெரிக்கால இருந்து, சைனால இருந்து, ஜப்பான்ல இருந்து நம்பர். நம்ம லோக்கல் எடுத்துக்கலாம், வீட்டுக்கு வீடு தகடு போட்டு வைக்கிறாங்க, கடைக்கு கடை, என்னது எல்லாம் அரபிக்கு ஒவ்வொரு எழுத்துக்கு ஒவ்வொரு நம்பரை போட்டு அந்த நம்பருக்குள்ள ஒரு மந்திரத்தை ரெடி பண்ணுவாங்க. அந்த மந்திரத்துக்கு ஒரு நம்பரை போடுவாங்க. அந்த நம்பரை பூரா ஷார்ட் பண்ணி 4 பேஜ் 5 பேஜ் வர்ற மேட்டரை ஒரு 542, ஒரு 832, ஒரு 5448 அப்படியே கட்டமா போட்டு ஒரு 10-12 கட்டத்தை போட்டு 3, 8, 13, 15. இப்ப பாருங்களேன், தெருக்கல்ல போட்டிருக்கிறாங்க, வீடுகள்ல கடைகள்ல வியாபாரம் பெருகும் அப்படின்னு செக்கச்சவேனு மஞ்சள் கலர்ல தகடுல எழுதி பிரேம் பண்ணி போட்டு வச்சிருப்பான். எடுத்து பார்த்தா அரபியில எழுதியிருப்பான் 8, ஒரு கட்டத்துல 8, ஒரு கட்டத்துல 12, ஒரு கட்டத்துல 15, 13, 24, 32. இது எல்லாம் இதெல்லாம் நிறைய மேட்டர் உள்ளுக்குள்ள சுருக்கி இருக்கு. நம்பருக்குள்ள என்ன இருக்கும், என்ன செய்தி இருக்கும்? நம்பர் என்பது எண்ணிக்கையை சொல்லும், ஒரு செய்தியை சொல்லுமா? ஒரே செய்தி, ஒரே நம்பருக்கு 1000 செய்தியை சொல்லலாம். ஒரே நம்பருக்கு நீ இதுக்கு நல்லதுக்குன்னு ஒரு நம்பர் போடுவ, அதே இது கெட்டதுக்குன்னு. இந்த 786 நம்பர் போட்டு வச்சிருக்காங்க. என்ன 786? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பூரா பேக்கு 2, சீனுக்கு 30, இப்படி ஒண்ணுக்கு நம்பரை போட்டு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணது நம்பர் 786. இந்த 786 நீ எதுக்கு போடுற? ஒரு நம்பர் ஒரு செய்தியை சொல்லுமா? முதல்ல நம்பர் வச்சுக்கிட்டு என்னத்தை பெருசா சாதிக்க போறோம்? நம்பரை கணக்கு வழக்கு பாக்குறதுக்கு நம்பர் ஓகே, அதை விட்டு பயனில்லாத உபயோகமற்ற காரியத்திற்கு நம்பர்களை பயன்படுத்துவங்கிறது ஒரு அறிவார்ந்த ஒரு செய்தி இல்ல. அரபி மொழியில அப்படி, இங்கிலீஷ்ல இப்ப இப்படி இருக்கிற மாதிரி அது 500, 700, 1000 வருடங்களுக்கு முன்பு இந்த நம்பருக்கு இருக்கு மனுஷனுக்கு பிடிச்சிருச்சு. அரபியில இந்த யூதர்கள், குறிப்பாக யூதர்கள் முஸ்லிம் சமுதாயத்திற்குள்ளே சீரழிவை ஏற்படுத்த வேண்டும், முஸ்லிம்களுடைய கொள்கையில் இருந்தவர்களை தலைமுறை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு திட்டமிட்டு சதி செய்வதற்காக வேண்டிய களத்தில் இறங்கிய யூதர்கள் தங்களுடைய இஸ்லாமிய போர்வையில அவர்கள் செய்த பிரச்சாரத்தில் இதுவும் நம்பரை போட்டு இஸ்லாத்தை விட்டு ஆளை காலி பண்ணி, நீ நம்பரை படிச்சுக்கிட்டே இரு, இஸ்லாத்தை குர்ஆனை படிக்காத,
போட்டு வச்சான். அபிஜது கணக்குமா மதரசாக்கள் எல்லாம் சொல்லி கொடுப்பான். அது அபிஜது கணக்கு. அந்த அரபியில இருக்கிற எல்லா எழுத்தையும் அப்படியே அந்த வார்த்தைகள்ல மனப்பாடம் பண்ணிக்கிற காண்டி அபுஜது ஹவ்வது ஹுத்தி கலிமத் சஹஃபஸ கரஸத் சஹது லல்லன் இப்படி ஒரு ஆர்டர். என்ன ஆர்டர் இது? இப்படி மனப்பாடம் பண்ணிக்கிட்டா ஒண்ணுக்கு லைனா அபுஜது அலிஃப் 1, பே 2, ஜீம் 3, தால் 4, ஹவ்வது ஹே 5, வாவ் 6 லைனா எல்லா எழுத்தும் போட்டு வச்சிருக்கான். போட்டு வச்சு இதை வச்சு கால்குலேட் பண்ணிக்க சொல்லி கொடுக்குறான். அதுல பெரிய குத்தனை தெரியுமா? இந்த நம்பர்ல நம்ம மேட்ருக்குள்ள நம்பர் பின்னாடி வைப்போம். இப்ப இன்னைக்கு எல்லாம் உட்கார்ந்து இருக்கமே புது வேஷ்டி புது சட்டையோட பல பேரு ஜொலிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வழிகேட்டுக்கு நம்பர் தான் காரணம். 27க்கு உட்கார்ந்து இருக்கவங்க 27ஆம் கிழமை 27ஆம் நாள் 27க்கு புது கையில 27க்கு புது சட்டை சென்ட் அடிச்சு கமகமன்னு 27 நோம்பு வச்சா போதும். 1 27 30 கணக்கு கால்குலேஷன் ஓவர். இது இந்த வேலையை பண்ணு. இது எவ்வளவு பெரிய மேட்ரு. லைலத்துல் கத்ருங்கிறது சாதாரண வேலையா? 1000 மாதங்களை விட சிறந்ததுங்கிறான். லைலத்துல் கத்ரு கைரும் மின் அல்ஃபி ஷஹர் 1000 மாதங்களை விட சிறப்பு வாய்ந்தது. இதுல ஒரு 2 ரூபா கொடுத்தா 1000 வருஷம் கொடுத்தா என்ன நன்மை? கொஞ்சம் மண்டக்குள்ள கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களால அது சொல்ல முடியுமா? இது தீர்வு சொல்ல முடியுமா? முடியும். அவ்வளவு பெரிய அளப்பரிய நன்மை. இதுல ஒரு 2 லைலத்துல் கத்ர் இரவுல ஒரு 2 ரக்காத்து தொழுது நன்மை கிடைச்சிருச்சுன்னா நம்ம வாழ்ற வாழ்க்கை எவ்வளவு? 50, 40, 35, 65, 75 அதிகபட்சமா ஒரு 105 போடுங்க. 105 வருஷம் நீங்கள் நின்று 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 வணங்கி வழிபாடுகளில் ஈடுபட்டாலும் ஒரு லைலத்துல் கத்ர ஹயாத்தாக்குனா நன்மை எவ்வளவு? எத்தனை 1000 மாதங்கள், எத்தனை ஒரு 2 லைலத்துல் கத்ர் கிடைச்சிருச்சு வாழ்க்கையில, ஒரு 4 கிடைச்சிருச்சு. அதை விட வேற என்ன வேணும்? அதிலேயே போயிடலாம் சொர்க்கத்துக்கு. அவ்வளவு பெரிய நன்மைகளுடைய குவியல் அல்லாஹ் சொல்றான் லைலத்துல் கத்ர. அவ்வளவு முக்கியமான ஒரு மேட்ரு. வெறும் 10 நாள் ஒன்லி அல்லலாம். வேலை வெட்டியெல்லாம் போட்டுவிட்டு ஒதுக்கி வைக்கிற பெரிய மேட்ரா? ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். திடீர்னு தீபாவளி சீசன் வருது. 1000 வேலை இருக்குது வீட்டுல குடும்பத்துல அங்க இங்க. என்ன வேலை இருந்தாலும் என்ன சொல்றோம்? சீசன் டைம். இந்த டைத்துல வியாபாரத்தை விட்டா பின்னாடி இது ஒரு வருஷம் வியாபாரத்தை இந்த ஒரு வாரத்துல பிக்கப் பண்ணிடலாம் ட்ரை பண்றோம்ல. வீட்டுக்கு போறவங்க எத்தனை பேர் அந்த நாள்ல கடையே கதின்னு கிடப்பான். சீசன் டைம் வந்துருச்சுன்னா வீட்டுக்கே போறது இல்லையா? இப்ப நம்ம பார்த்தா வியாபாரம் பார்த்தபடி இதை விட்டா பின்னாடி இந்த கூட்டத்தை எங்க பாக்குறது? ஒவ்வொரு சீசன்ல இப்படி முண்டி அடிச்சுக்கிட்டு ஒண்ணுக்கு போக மாட்டாங்க. வேலை எத்தனை பேர் பார்த்திருக்கிறோம்? வருவான் வருவான் வருவான், வந்தாலும் சரி வராட்டியும் சரி. அடுத்து ஒரு ஆள் வந்துருச்சு, இவரை மட்டும் பாத்துருவோம், இவரை மட்டும் பாத்துருவோம், இந்த கஸ்டமர் அட்டன் பண்ணிடுவோம். உட்கார்ந்து 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 நைட்டு 12 1 மணி செலவுகளுக்கு திருச்சி மாதிரி உங்களுக்கு போய் பாருங்க. தீபாவளி நேரத்துல இரவு பகலாம், ராத்திரியும் பகலுக்கு வித்தியாசம் இருக்காது. தமிழ்நாட்டிலே அங்க அவ்வளவு பயங்கரமான வியாபாரம். நைட்டு 12 மணிக்கு கடுகு விலை இடம் இருக்காதுன்னு சொல்லுவாங்களே. பல நாடுகள்ல இருந்து வந்து போட்டு வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கும். தீபாவளி அன்னைக்கு காலங்காத்தால முஸ்லீம் பிசினஸ். திருச்சியில தீபாவளி அன்னைக்கு காலையில போனீங்கன்னா எங்க பார்த்தாலும் பர்தாவும், எங்க பார்த்தாலும் கைலியும், எங்க பார்த்தாலும் பாயம்மாவும் பாய்மாரமா அடிப்பாங்க. என்ன அன்னைக்கு காலங்காத்தால வியாபாரத்தை எல்லாம் முடிச்சு விட்டு ஊருக்கு கிளம்புவான்ல, மிச்சம் மிஞ்சாடி கொஞ்சம் வச்சிருப்பான்ல, சீப்பா அள்ளிட்டு வந்துடலாமே அப்படின்றதுக்காண்டி காலையில போய் அன்னைக்கு காலையில போய் பெட்ஷீட் அது இது தலவாணி அந்த மாதிரி இடத்துல அப்படி பெருக்கிட்டு போறது வழக்கம். இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல லாபம் கிடைக்கிறது என்றால் அதற்காக நம்முடைய வேலைகளை எல்லாம் அலுவல்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வர்ற நாம இங்க லைலத்துல் கத்ர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க கடைசி 10 நாள்ல தான் அது இருக்கு. ஏதோ இந்த 10க்குள்ள ஒண்ணு கன்ஃபார்ம். 10 நாள் ட்ரை பண்ணிவிட்டா கன்ஃபார்ம் லைலத்துல் கத்ர் கிடைச்சதுன்னு அர்த்தம். மிஸ்ஸே ஆக 10க்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குது, நீ தேடிக்க. 10ங்கிறது 10 வருஷமா, 10 மாசமா, 10,000 நாளா? வெறும் 10 நாள். இந்த 10 நாள் வேலைகளை ஒதுக்கி வச்சுட்டு உள்ளுக்குள்ள கிடந்து தேடப்பா, எப்படியா உனக்கு கிடைச்சிருங்கிறாங்க. நமக்கு வரமாட்டேங்க, டைம் ஒதுக்க முடியல, இல்ல வேலை இருக்குது, அது குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு வர முடியாது. மலக்குள் மௌத் கூப்பிடுவார். அப்ப சொல்லுங்க இந்த பதில். குடும்பத்தை விட்டுட்டு வியாபாரத்தை விட்டு வர முடியலங்க, கொஞ்சம் டைம் கொடுப்பாரு அவரு மலக்குள் மௌத். லவ்லா அஹ்ரதனி இலா அஜலின் கரீப், கொஞ்ச நேரம் கொடுங்களேன், அவகாசம் தாருங்களேன். ஃபஅஸ்ஸதக வ அகும் மினஸ் சாலிஹீன், சொத்து வத்துக்களை எல்லாம் தர்மம் செய்து நல்லவனாக வருகிறேன். ஒரு சான்ஸ் கொடு, ஒரு நிமிஷம் கொடுப்ப கொடுப்பானா?
இதா ஜா அஜலுஹும் லா யஸ்தகிருன சாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். தவணை வந்துவிட்டால் ஒரு செகண்ட், மைக்ரோ செகண்ட், முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது, வச்ச டயத்துல கண்ணு மாதிரி தூக்கிட்டு போயிடுவாரு. அழுதாலும் சரி புலம்புனாலும் சரி. இவ்வளவு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு இந்த 10 நாள் ஒதுக்குற பெரிய கஷ்டமா இருக்கு. அதனால நம்ம ஆலிம்சாக்கள் என்ன பண்ணாங்க, நம்ம மக்களுக்கு 10 நாள் பெரிய ஹெவி, ரொம்ப அதிகபட்ச நாளா இருக்குது. அதனால ஸ்டார்ட் பண்ணி ஒரு சிங்கிள் டேல கொண்டு வந்து நிப்பாட்டிடணும். என்ன அதுக்கு வழி? ஒரே வழி கணக்கு தான். எப்படி கணக்கு? அதற்கு கேட்டோம். அதற்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒத்தைப்படை இரவுல இருக்குனால நீங்க 27 தான் இருக்குங்கிறீங்கள, எப்படி, என்ன ஆதாரம்? இந்த தௌஹீத் காரணம் அங்க படிச்சுட்டு இருக்கும்போது சின்ன படிச்சு தௌஹீத் காரணம் இது தப்புங்கிறானுல. 27ஆம் கிழமைக்கு வந்து பள்ளியாசல அலங்காரம் பண்றது, 27க்கு மட்டும் சிறப்பு வழிபாடு செய்யறது, 27க்கு மட்டும் நோன்பு வைக்கிறது தப்புலாம் சொல்றாங்களே, எப்படி இது, என்ன ஆதாரம்? குர்ஆன்ல இருக்குப்பா ஆதாரம். 27க்கா? குர்ஆன்ல இருக்கு, சொல்லுங்க திருத்து அப்படின்னா. குர்ஆன்ல லைலத்துல் கத்ர் சம்பந்தமா ஒரு சூறாவை எடுத்தாச்சு. ஓது. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். ஓதியாச்சு. இன்னொரு வசனம் இருக்கு. மொத்தம் இந்த குர்ஆன்ல எத்தனை இடத்துல லைலத்துல் கத்ர் வருதுங்க? 3 இடத்துல வருது. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். மொத்தம் குர்ஆன்ல அந்த சூறாவுல தான் வருது, 3 இடத்துல வருது. சரி, அத 3 போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணு, அந்த லைலத்துல் கத்ர் உள்ளுக்குள்ள எத்தனை எழுத்து இருக்குது கால்குலேட் பண்ணு. லாமு ஏ லாமு தே அலிஃப் லாமு காஃப் தால் 9 எழுத்து இருக்கு. எதிர்த்து 9 இருக்கா? 9ஐயும் 3ஐயும் பெருக்கு. அப்படி 3 9 27 கிடைச்சிருச்சா கணக்கு? லைலத்துல் கத்ருக்கு ஆதாரம் சொல்லுன்னு கேட்டா கணக்கு கனகாம்பரமா அதற்கு பதில் சொல்லிட்டு இருக்கிற. அதுல 3ஐயும் 9 பெருக்கிறதுனா கூட்டு வேணும் செய்விய, அல்ல 3ல இருந்து 9ல இருந்து 3 கழிச்சு 6 ஆக்கி விட்டு 6ஆம் நாள் சொல்லுவீங்களா? பெருக்கணும்னு எங்க கண்டுபிடிச்சிய? வகுத்துருவோம். அல்லது 3 தான் வகுப்படுமா? 9ஆல வகுப்படுற நம்பர் தானே, வகுத்துருவோமா? கணக்க வச்சே லைலத்துல் கத்ர் எழுந்து நிக்கிற சமுதாயம் எவ்வளவு இதுக்கு ஈக்குவலா நம்பர்ல சமுதாயம் கெட்டு போறதுக்கு வேற உதாரணம் சொல்லவே முடியாது. லைலத்துல் கத்ருடைய நன்மையை இழந்ததற்கு நிகராக நீ எவ்வளவு பெரிய இழப்பை சந்திச்சாலும் சரி, இந்த இழப்புக்கு நிகராக இந்த சமுதாயம் வேற எதையும் எழுதுன்னு சொல்ல முடியாது. அவ்வளவு பெரிய இழப்பை நம்பர்ல வச்சு எவ்வளவு ஈஸியா, எவ்வளவு டெக்னிக்கலா, ஒரு நன்மைக்காக வேண்டி ஆயத்தப்படுகிற உணர்வோடு நன்மையை செய்யறோங்கிற ஃபீலிங்ல அல்ல. அப்படித்தானே? நேத்துக்கு இருந்துச்சா கிரௌடு? முந்தா நாள் இருந்துச்சா? இருக்குமா? அப்படி இருக்காதே. எல்லாம் ஆர்வத்தோடு நன்மை அல்லாஹ்விடத்துல நெருங்குறோம். இன்னைக்கு மட்டும்தான் நெருங்குவீங்களா நீங்க? இன்னும் நம்பர்ல ஒரு கோளாரா? அது மாதிரி பல பேர் நம்பர்ல கெட்டு போய் கிடக்கிறான். நம்பர் வச்சு பேரை போடுறது, நம்பர் வச்சு கருத்துக்களை எழுதுறது, உபயோகம் இல்லாத காரியத்தை சொல்றது, 786 மாதிரி நம்பர்ல, அதுவெல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை சாதாரணமா செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுல பல பேருக்கும் ராசி நம்பருமாங்க. இது ராசி இல்லாத நம்பர். அந்த நம்பர் வண்டிக்கு காருக்கு அந்த நம்பர்ல வாங்கிறாதப்பா, அதுல போய்தான் அந்த ஆளு மேல ஏத்தி விட்டு பெரிய கோளாரா போச்சு. நம்பர் அந்த நம்பர் நமக்கு ராசி இல்லாத நம்பரு. ஆமா, 8ஆம் நம்பர். அது அந்த இப்படி சில நம்பர் வச்சிருக்கான். வச்சுட்டு அதை பார்த்தாலே பீதி இவனுக்கு கிடைச்சு. வாங்கிறாத, தொற்றாத, எத்தனை லட்சம் வேணாலும் தர்ற, கொண்டு போயிருமா. இதை தான் கையில இருந்து அடுத்தவனுக்கு கொடுக்கறதுக்கு அந்த நம்பர் உள்ள தப்பி தவறி மாட்டிடுச்சுன்னா, ஒருத்தன் மாதிரி ஒரு மனைவி நகைச்சுவை சொல்லுவாங்க, கடத்தி கொண்டு போய் வச்சுட்டு 1 லட்சம் ரூபாய் தந்தாதான் முண்டாட்டி விடுவேன் அப்படி. அப்ப அவன் சொன்னானா, எப்ப நான் 2 லட்சம் தர்றேன்டா, தயவு செஞ்சு நீயே வச்சுக்கவல அனுப்பிடாங்கண்ணா. அது மாதிரி இது தான் கையில வந்துருச்சுன்னா பெரிய தொல்லை முசீபத்து அப்படின்னு நினைக்கிறான். அது மாதிரி நம்பர்கள்ல சில நாடுகளை பாத்தீங்கன்னா தெரியும், நம்பர் போட்டே வருவாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 14 1 2 வந்தா 12 13 14 தானே வரணும். 12 12 14 13 காணும். என்னடா 13 காணும்? 13 அது சரியான நம்பர் இல்ல, அது ராசி நம்பர் இல்ல, போடக்கூடாது. இது மாதிரி ஆளாளுக்கு ஒரு நம்பர், ராசி நம்பர், இப்படி எல்லாம் வைத்துக் கொண்டு ஒரு பக்கத்துல வழிகட்டு கிடக்கிறத பாக்குறோம். பல பேரும் நம்பரில் வழிகெடுக்கிறார்கள். இந்த நம்பரை வச்சு வழிகெடுக்கிறதுக்காக வேண்டிய இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு வர்றான். எப்ப வர்றான்னா, இப்ப வரல, கிபி 816 ஈரான்ல
குராசான் ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியாவுல பாபக் குராமி அந்த ஆளு பேரு. அவர் ஒரு பெரிய சித்தாந்தம் சொல்றார். 19ஆம் நம்பர்ல ஒரு பெரிய மேட்டர் இருக்குது. நம்பர்னா நீங்க சாதாரண நினைச்சுக்கிட்டீங்க, 19 ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்குள்ள பயங்கரமான செய்திலாம் இருக்குதுன்னு 19ஐ மையப்படுத்தி ஒரு புதிய சித்தாந்தத்தை உலகத்துக்கு சொல்லலாம். முதல்ல முஸ்லிம்கள் மத்தியில துவைக்க, கடைசியில் அதை பரவலாக்கி இஸ்லாத்தை விட்டு வெளியில இது இஸ்லாம்னு ஒரு வட்டத்துக்குள்ள உள்ளது இல்ல, இதை எல்லாரும் சேரலாம் என்றெல்லாம் அந்த கொள்கையை அவங்க விரிவுபடுத்தினாங்க. அவன் ஒரு 10-20 வருஷத்துல அவனை கொண்டு விட்டாங்க. எதனால கொண்டாங்களோ ஏதோ ஒரு பிரச்சனை செத்து போயிட்டான். ஆனாலும் அவனுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட சில பேர் 19 பெரிய மேட்டர் தான், அது ஒரு நல்ல நன்மை தரக்கூடிய நன்மை தான் அப்படின்னு சொல்லி 19 மையமா வச்சு அவங்களுடைய எந்த திட்டத்தை நீங்க எடுத்து பார்த்தாலும் சரி எல்லாமே 19 சுத்தி சுத்தியே வரும். எதுல அவருடைய பிறப்புல இருந்து ஆரம்பிப்பாங்க. பாபா குராமியுடைய பிறப்பு 1819 அதுதான் பிறக்காந்தார். 1819 பிறந்தாரா மாசம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், உலகம் முழுக்க தெரியும். வருஷத்துக்கு எத்தனை மாசம் அப்படின்னா 12 மாசமும். அவங்க கணக்குப்படி வருஷத்தை 19 மாசம் ஆயிடுச்சு. வருஷத்துக்கு 19 மாசம். வருஷத்துக்கு 19 ஆக்குனா நாளுடைய எண்ணிக்கை கூடுமே, மாதத்தினுடைய எண்ணிக்கை கூடுமே. அப்ப என்ன பண்ணணும், மாதத்தையும் டெவலப் பண்ணணும்ல. மாதத்துல இருக்கிற நாள் 30 நாள்னு வச்சா வருஷத்துக்கு 19 இடிக்குது. அதனால அவையும் 19 ஆக்கு. மாசத்துல 30 நாள் 20 அப்படிலாம் கிடையாது. ஒரு மாசத்துக்கு 19 நாள், ஒரு வருஷத்துக்கு 19 மாசம். இது மாதிரி வச்சான். அதே மாதிரி நிறைய வருஷத்துக்கு 19 நாள் நோன்பு வைக்கணும் அவங்க சட்டப்படி. அவங்களுடைய விதியில ஒண்ணு வருஷத்துல 19 நாள் நோன்பு வை. அது மாதிரி ஒரு புருஷன் முன்னாடி தலாக்கு விட்டுட்டான், 19 மாசம் இதாரு. எல்லாம் 19 தான் லைனா எடுக்குவாங்க. 19 மாசம் தலாக்கு எத்தனை தலாக்கு விடலாம்? 19 தலாக்கு விடலாம். ஒரு தலாக்கு 2 தலாக்கு இல்ல, 19 தடவை திரும்ப திரும்ப அடிச்சு 2க்கு மேல முடியாது சேரத்துல. அவன் என்ன பண்ணிவிட்டான், அத்தலாக்கு மர்றதானிங்கிறான். அல்ல திரும்ப அழைத்துக் கொள்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிற தலாக்கு 2 தான். அதுக்கு பிறகு உனக்கு அனுமதி கிடையாது, 3வது ரிட்டர்ன் பண்ண முடியாத மனைவிங்கிறான். அல்ல இங்க எப்படி 3 4 பரவாயில்ல போய்கிட்டே இரு, 15 16 17 18 19 வரைக்கும். அதுக்குள்ள அவனுக்கு மூத்து வந்துடும். தலாக்கு சொல்லி சொல்லி சொல்லியே அவன் சக்கராத்துக்கு போயிடுவான், மன்னரைக்கு போயிடுவான். 19 இப்படி வாசா எல்லாமே 19 வச்சு அதை அங்கிட்டு இங்கிட்டுமா ஒரு 10 பேர் 20 பேரு அந்த கொள்கையை பிடிச்சுக்கிட்டு அதை தொங்கிக்கிட்டே இருந்தான். கொஞ்சம் நாள் இப்படி போய்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டுல யூதர்கள் பல வருடங்களாக இது அங்கே இங்கிட்டுமா இப்படி பேச்சு வழக்குல இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இதுக்கு அடுத்து இந்த 19ஐ மையமாக வைத்து யூதர்கள் ஒரு புதிய சித்தாந்தத்தை இஸ்லாத்தின் பெயரால் ஒரு சூழ்ச்சியை கொண்டு வருவதற்கு விரும்புகிறார்கள். அவர்கள் இந்த 19ஐ மையப்படுத்தி ஒரு பெரிய பிரளயத்தை இஸ்லாமிய சமுதாயத்திற்குள் உருவாக்க நினைத்தார்கள். அந்த செய்தி என்ன, அது குறித்த இஸ்லாம் சொல்லக்கூடிய தகவல்கள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் வரும் நாட்களில் பார்ப்போம். அல்லாஹு அக்பர்.